ஹாய். என்ன பண்ண போற? இன்னைக்கு வந்து பஞ்சாபி ஸ்டைல்ல வந்து வர்த்தா பண்ண போறேன். அங்க பார்த்து அந்த ஆண்டி வீட்ல பண்ணாங்க. கத்திரிக்காய் காட்டு. கத்திரிக்காய் சைஸை பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக்தேஷ்வல். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பிரியா வந்து பஞ்சாப்லேருந்து கற்றுக்கிட்டு வந்த ஒரு டிஷ்ஷை தான் செய்ய போகிறா. அதுக்கு கத்திரிக்காய் இருக்கிற சைஸை பாருங்க. ஆமாம், இது வாங்கினது வந்து பஞ்சாபில் தான் வாங்கிட்டு வந்தோம். கட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இது ட்ரெயினில் 3 நாள் வந்து இப்போ வீட்லேயும் 2 நாள் கடந்து இப்போ இந்த சைஸில் இப்படி இருக்குது. இதுக்கு மேலே வச்சா வீணாக போயிடும். அதனால் இதை வந்து நம்ம செய்கிற சுட்ட கத்திரிக்காய் அதுக்கு தான் பர்தான்னு சொல்கிறாங்க அவங்க. சுட்ட கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் சுடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கான். அதில் ஃபுல்லாக மேலே வந்து அவங்க கடுகெண்ணெய் தான் அவங்க பூசினாங்க. அதே மாதிரி நம்மளும் கடுகு எண்ணெயை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து தோலை உரிக்கிறது கரெக்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி. அது நல்லா இருந்தது அவங்க பண்ணது. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு, சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருந்தது. சரி, வரும்போது அப்படியே ஒரு இந்த 2 கத்திரிக்காய் தான் நல்லா இருந்தது, வாங்கிட்டு வந்தோம். வேற இது என்னது? மாங்காய். இது வச்சு கேரளா ஸ்டைலில் தொகையில் இல்லைம்மா, கேரளா சம்மந்தி. சம்மந்தி பண்ண போகிறா. பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பிரியா 1 மேன் ஆர்மி மாதிரி 1 மேன் கிச்சன் வந்து கலக்க போகிறா. இது வந்து சிகப்பு தண்டி கீரை பொரியல், மசியல் பொரியல் எதுவானு சொல்லலாம். இன்னைக்கு சமையலில் கலக்க போகிறது பிரியா. நித்யஸ்ரீ வந்து கடைக்கு போயிருக்கா. அவள் இன்னும் வரல. நடுவில் வந்து ஜாயின் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு சமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கா. சரி, ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, முடிஞ்சுது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்ன படிக்க போறா பிரியான்னு சொல்லிட்டு. என்ன படிக்க போற? ஃபைனலி என்ன? லாயர். ஆமாம், லாயருக்கு படிக்க வைக்கணும்னு உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை, அவளுக்கும் ஆசை. அதனால 2 பேருமா சேர்ந்து டிசைட் பண்ணி முடிவு பண்ணியாச்சு. டாலி இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் அது முடிச்சிட்டான்னாக்கா அப்புறம் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும். சரி வாங்க இப்போ சமையலை பார்க்கலாமா? ஓகே, ரெடி பண்ணுவேன். இஞ்சி வேண்டாமா, இஞ்சி நமக்கு பிடிக்காது. அவங்க போட்டாங்க, நமக்கு பிடிக்காது. இப்போ எண்ணெயை தடவு. எண்ணெய் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ண. நம்ம வந்து நல்லெண்ணெய் தடவோம், இல்லை கல்லெண்ணெய். அவங்க வந்து கடுகு எண்ணெய் போடுறாங்க. ஃபுட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான், ஆனால் வந்து மெத்தட் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் வருது. எனக்கு நான் செம்மையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிச்சது வேற அந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்டஃப்டு. அது கூட பரவாயில்ல. அது நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டோம். மசாலாலாம் வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணுவோம். அவங்க வந்து அதை அவங்க வந்து அப்படியே பச்சையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி உள்ளே வச்சு எண்ணெய் நிறையா கொட்டி, அவங்க வந்து நிறைய எண்ணெய். பஞ்சாபிஸ் வந்து டால்டா, நெய், எண்ணெய் இதில் வந்து நிறைய அதிலே ஃப்ரை பண்ணுற மாதிரியே செய்கிறது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் வந்து உடம்புக்கு கெடுதல். ஆனாலும் வந்து அவங்க வந்து 3 நேரமும் வந்து வேறு வேறு சமைக்கிறதுனால சப்பாத்தினால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரைஸ் கிடையாது இல்லை. தோடு எங்க அவ்வளோ தோடு வாங்கிட்டு வந்தா. காதலானா ஒன்று கிடையாது. தலையில் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க. இது என்னாச்சுன்னா பஞ்சாபில் எல்லாருமே ஒரு சம்பவமே பண்ணிட்டா. பஞ்சாபில் நடந்த ஒரு சம்பவம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்லர் வச்சுருக்காங்க. சரி சூப்பராக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கே வர வச்சு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை ஹேர் கலரிங் பண்ணணும்னு. அதுக்காக சொல்லியிருந்தோம். சரின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லாம் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் சொன்ன கலர் வேறு, இந்த பாப்பாவுக்கு பண்ண கலரே வேறு. இந்த கலர் ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து அது எப்படிமா சொல்கிறது, சின்னதாக ஹைலைட்டாக அது பேர். ஹைலைட் பண்ணுறதுனா அந்த 4 நாள் முடி எடுத்து அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தெரிகிற மாதிரி செய்கிறதுக்கு பார்த்தா அவங்க வந்து ஃபுல்லாக மொழுவி விட்டுட்டு போனதுனால அவள் கூந்தலே கலரே மாறி போச்சு. கருன்னு அழகாக வளர்த்து வச்சுருந்த கூந்தல் மாறி போய் இன்றைக்கி இப்படி இருக்குது. அது என்ன கேட்டுருந்தீங்க கமெண்ட்ஸில் ஒரு சிலர், என்ன பிராண்டு என்ன மாதிரி கலருன்னு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2 வருஷத்துக்கு போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. குடிக்கும் போச்சுல கலர் போயிட்டு தான் இருக்குது. உப்பு தண்ணினால அப்படின்றாங்க. ஆமாம், உப்பு தண்ணி படக்கூடாது அப்படி இப்படின்னு இருக்குது.
இது சுடுறதுக்கு நல்லா லேட் ஆகும் போல இருக்குல்ல. அவங்க அந்த அடுப்பு இருக்கலாமா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் சுடும்போது இதில் கீறிட்டு அதுக்குள்ளேயே பூண்டெல்லாம் வச்சு விட்ருவாங்க. அதுவும் அழகாக அதுக்குள்ளேயே தான். அப்புறம் தக்காளி சுட்டு என்னென்னமோ செய்ய வேண்டியதான் நம்மளும். அதை பார்த்து காப்பி அடிச்சு எங்களுக்கு இல்லை, எங்கள் அப்பாக்காண்டி செஞ்சு. அப்பாக்காக ஸ்பெஷலாக பண்ணுறா பாருங்க, அப்பாக்காக. சரி, ஓகே சார். சவுண்டு போட்டு அது உள்ளே இருக்க தண்ணியெலாம் வெடிச்சிட்டு வருது பாருங்க. ஆனால் நல்லா வந்து இது என்ன சொல்லணும், கருகணும். இதுக்குள்ள புழுலாம் இருக்காதா? அதெல்லாம் இருக்காது. இதில் இந்த வந்து கருகி நல்லா தோல் வரணும், அதுக்கப்புறம் தான் அது உரிக்கிறது வசதியாக இருக்கும். ஆனால் பஞ்சாப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மம்மி? நல்லா தான் இருந்தது. ஆனால் சாப்பாடு நமக்கு அந்த சாதம் இல்லாமல் நாங்கள் பட்ட பாடு இருக்கு. பாப்பா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தாச்சு. சரி, சாப்பாடா கஞ்சி வச்சு கூட சாப்பிடலான்னு பார்த்தா அங்கே பாஸ்மதி ரைஸ் தான், அதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அது டேஸ்ட்டும் வேற மாதிரி. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வைமா. அப்படிதான் கருகும், அப்போ தான் உள்ளே வேகும். குத்தி ஒண்ணுமா? அதெல்லாம் வேண்டாம். போதுன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் ஆகட்டும். கத்திரிக்காய் போய் எடுத்தமா, கத்திரிக்காய் இது வதக்கல் பண்ணமா, பிசைஞ்சு சாப்பிட்டோமான்னு இருக்கணும். இதெல்லாம் என்ன வேலை? ஸ்மெல் ஒரு மாதிரி வருது இல்லை? ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி. எடுத்துரு, அவ்வளோதான். அது நல்லா ஆறட்டும். இங்கெல்லாம் கொஞ்சம் ஆவணும் அப்படி போதும்ல, ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் ரொம்ப கரிஞ்சு போயிடும். அந்த வானல்லே சூப்பராக இருக்கும். அது மேலே ஆறட்டும். இல்லை கீழே பொரியல் பண்ணணும்ல? பண்ணலாம். சரி, இதை உரிச்சிட்டு வாரேன். அதுக்கும் இந்த கத்தியில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போச்சு. அதனால் பயம் இல்லாமல் நித்யாவே அது வெட்டுவா. அப்போ அவளை பார்த்து இவளும் நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சிட்டா முடிஞ்சது. சின்ன வாய் போட்டுமா, அவ்வளோ பெருசு வந்த. இனி அவள் காலேஜ் படிக்க போனால் ஹாஸ்டலில் சமைச்சு சாப்பிட்டா சாப்பிட்டோம், இல்லை கேன்டீனில் சாப்பிட்டாலும் சாப்பிட்டோம். கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆமாம், அப்புறம் ரிசல்ட் வருது. கடுகெண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஜீரகம் இது நல்லா வெந்திருக்கு. சூடு ஆறணும். சுடுது. பஞ்சாப்ல உனக்கு வேற என்னெல்லாம் பிடிச்சிருந்தது? எந்த இதில் சுற்றி பார்க்கறதுலையா சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றது சாப்பிட்றதுல வந்து நான் சாப்பிட்டதுல இல்லை, அந்த சௌமீன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் ரோல்னு அவங்க ஊரில் வேறு மாதிரி இருந்ததுல, அதில் நூடுல்ஸ் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் இல்லை, எனக்கு பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டாவது சாப்பிடல, அவ்வளோதான். வேற இந்த கோல்ட் கப்பேன்னு அது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஊரோட இல்லை, நம்ம ஊரில் நமக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டிருந்தாங்க. அங்கே வந்து ரியலாக இருந்தது அந்த ஒரு டேஸ்ட்டு. பானிபூரி இந்த உருண்டை வேறு மாதிரி தானே இருந்தது, ரவையில் பண்ணதாங்க. ஆமாம் ஆமாம், ரவையில் பண்ணுவாங்க. சுஜி. ஆமாம். வேறு எனக்கு அவ்வளோ சுற்றி பார்க்கறதுல கோல்டன் டெம்பிள் தான், அதுவும் வாகா பார்டர். வாகா பார்டர் தான் அடிபொலி. அப்படியே ஒரு நாடி நரம்பெல்லாம் அப்படியே சிலுத்துக்கிடுச்சு. நித்யா அதை வர ஒரே கொடியை வச்சு ஆட்டிக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நினச்சே பார்க்கலாம் நாங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு சுற்றிட்டு இருந்துட்டு வருவோன்னு. பிளானே எப்படியோ நாங்கள் போட்ட பிளான் வேறு எங்கேயோ போய் எப்படியோ ஜாலியாக முடிஞ்சிட்டு வந்தது. டிக்கெட் கிடைக்காத பிரச்சனை தானே. தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இனி தாளிச்சு கொட்டினா இவங்க வந்து வர மல்லி இருக்குல்ல, ஆமாம், மல்லியை வந்து 1-2 உடச்சி போட்டு எல்லா மசாலாலையும் சேர்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு எனக்கு அலர்ஜி அதெல்லாம். ஆமாம், இப்போ ஜீரகம் பண்ணுமா? இல்லை, ஜீரகம் போடும்.
தானே பட்ட பட்ட பட்டன் போடு. இந்தா வெங்காயம் பச்சை மிளகா போடு. கரண்டி இல்லை நிறைய தான் இருக்கு. பூண்டு போட்டா போடு. 2 காஞ்ச மிளகா போடுறேன். மேலே தெரிச்சிடும் பார்த்து. அதுக்கு தான் அந்த எண்ணெய் அவ்வளோ ஊற்றுறது. நல்லா அதிலே ஃப்ரை ஆகும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இதே போடுறேன். அவ்வளோதான். வாசனை நல்லா வருதுல்ல. இந்த கடுகு எண்ணெயோட ஸ்மெல் நல்லா இருக்கும். எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்காது. அப்பா சமைக்கும்போது ஒமட்டிட்டு வரும். ஏதோ ஒரு மாதிரி பரவாயில்ல. நமக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த முட்டி வலி இருக்கிறவங்களாம் அதை வந்து நல்லா பூண்டு போட்டு காய்ச்சி அதை முட்டியில் தடவணும். இது வச்சுருக்கேன் பாருங்கள், காய்ச்சி வச்சுருக்கு. இது வந்து கடுகெண்ணெய் தான். சின்ன கரண்டியில் இல்லை இதே பாத்திரத்தை வந்து இடிக்காது பிடிச்சிக்கிட்டு அதில் பூண்டு இடித்து போட்டுட்டு நல்லா அது பொரியிற மாதிரி இருக்கணும். இந்த பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்குமே. ஆமாம், அது அப்படியே கறந்துருங்க. இது வந்து வலி இருக்க இடத்துல முட்டி அதெல்லாம் வந்து தடவிட்டா வெந்நீர் வச்சு குளிச்சுட்டா போதும். நல்லா இன்னும் வதங்கணுங்கன்னா நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்குது. இதை உரிச்சிடலாம். உரிச்சிடு. தண்ணி வருதோ? தண்ணியில் எண்ணெய் தண்ணிமே இங்கே சுடுது. ஆமாம், இருங்க, நான் சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் டான்ஸ் ஆடுற? இருங்க, இது என்ன பண்ண வேஸ்ட்டு தனியாக எடுத்துரு. அதான் கட் பண்ணி பாரு உள்ள ஏதாவது இருக்கான்னு. கடவுளே கடவுளே அம்மாடி. இல்லை சூப்பராக இருக்குல்ல. அது தான் விதைலாம் நிறையாவே இல்லை. இப்போ பாரு நல்லா பிஞ்சாக தான் இருக்குல்ல. நான் விதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதனுடைய விதை. ஆமாம். சரி, இது அப்படியே ஆறட்டும். நம்ம தொகையில ரெடி பண்ணிடலாம். சம்மந்தி 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 பாதி போட்டு. கல்யாணத்தில் சம்மந்தி பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கினா அவங்க சம்மந்தி, பொண்ணு கொடுத்து பையனுக்கு கல்யாண மேடையில் அவங்க சம்மந்தி, தட்டில் மாங்காய் சம்மந்தி, தேங்காய் மாங்காய் சம்மந்ி சூப்பராக இருக்கும். போட்டுருமா? ஆச்சு எச்சு பண்ணாத. பிடிக்குதா? பிடிக்கல. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தா. அது 3 வாங்கிட்டு வந்தது. 3 பச்சடி பண்ணியாச்சு. அதில் போடுமா? அதான் எடுத்து போகுது. தக்காளி போடும். இருங்க அம்மா. நல்லா வதங்க. போதும். இது ஃபஸ்ட்டு குறைக்குறன்னு அரைச்சி எடுத்து வந்துடுறேண்ணே. அதுக்கப்புறம் மிளகா, சின்ன வெங்காயம், என்ன சைடில் ஆட்டை போட்டு போகிறீங்க? சாப்பிட்டு பார்க்கலாம் தான். மாங்காய்னா யார் அடி விடுவா? சரி, அதை அரைச்சிட்டு வா. சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்றபடி மிளகா, உப்பு போடணும். உப்பு, ஜீரகம் போட்டு அதுக்குள்ளே இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டு வந்துட்டான். மஞ்சள் பொடி, தேங்காய் போட்டு போதும். அரைச்சிட்டு தண்ணி தாண்டா. சம்மந்தி ரெடி. இதில் எடுத்து வை. இதுக்கு வந்து எந்த தாளிச்சும் கொட்ட வேண்டாம். ஆமாம், அப்படி தொட்டு சாப்பிட வேண்டியதான். இவங்க வந்து அந்த தானே சம்பா சம்பா சாதம் இருக்குல்ல, சிவப்பு அரிசி இருக்குல்ல, அந்த இதில் பண்ணாங்க, சாப்பிடுவாங்க. ஆமாம், செம்மையாக இருக்காங்க. சரி, அதில் தீஞ்சிட போகுது. இந்த ஒரு விஷயம் அதில் கத்திரிக்காய் மஞ்சள் பொடி போடு, உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போடு. பெருங்காயம் போட்டாங்களா? போடுவோம். இன்னும் கொஞ்சம். அவங்களும் பெருங்காயமே யூஸ் இல்லை. ஆமாம்,
இருக்கு யாராவது யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சம் மிளகாவே நிறைய போட்டிருக்கோம். வேண்டாமா, காரம் அதிகமாகிடும். லைட்டாக தூவி விடாண்டு வெங்காயம் போடு. இங்கே ஒரு தண்ணி தான் விடுது பாருங்க. போட்டு அப்படியே போட்டு வெட்டி போடும் மசிச்சுக்கலாம். இது வெட்டி இது வெட்டிடும். அதனால் ஒட்ட வைக்கலாம். வெட்டி அந்த தண்ணியை ஊற்று. நீலமண்டி வீடியோ பார்த்தீங்கன்னா பாருங்க, आपके लिए आप பண்ணுங்க. சப்போ நீ வச்சிட்டு கடவுளே. உப்பு போட்டா இது போடலாம். போடலாம். இப்போ குட்டக்கு வச்சுன்னா கீழே பானை உடஞ்சிரும். இதெல்லாம் பதமாக யூஸ் பண்ணணும். போட்டு போதும், வேணா போட்டுக்கலாம். போட்டுறது. அவ்வளோதான் நம்மளுடைய என்னது பர்த்தா, பஞ்சாபி ஸ்டைல் கத்திரிக்காய் பைகன் பர்த்தா. கத்திரிக்காய் பயங்கரம் ஒன்றுதான். அதான். சரி, ஓகே. இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். நல்லா குழச்சி விட்டுக்கணும். முடிஞ்சுதா? அதுக்கு வந்து ஃபைனல் டச்சா சூப்பராக நம்மளுடைய இது முடிஞ்சிருச்சு. கொத்தமல்லியை போட்டுட்டு இனி அவங்க அப்பாக்காக வெயிட்டிங். இன்னும் ஒரு டிஷ் பண்ணணும், பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீ தினம் வீடியோ போடலாமா? ஆமாம். குக் பண்ணுறியா? உனக்கு தெரிஞ்ச செய்கிறியா? பிடிச்சிருக்கா கேள்வி எல்லாருக்கும் வீடியோ போட்டோமா வேண்டாம்? நான் இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. பாய் பாய். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.